உலகத்துல இருக்கிற அத்தனை தமிழர்களையும் அரோகராங்கிற ஒரே சத்தத்துல ஒண்ணு சேர்க்கிற ஒரு நாள் இருக்குன்னா அது தைப்பூசம் தான். முதல்ல தைப்பூசம் எப்ப வருதுன்னு பார்க்கலாம். 2026 பிப்ரவரி 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 1:54 பூசம் நட்சத்திரம் தொடங்குது. பௌர்ணமி திதி இன்று அதிகாலை 4:41 தொடங்குது. பிப்ரவரி 1ஆம் தேதி தைப்பூச விரதம், முருகன் வழிபாடு முழுமையா செய்யலாம். நாம பார்த்திருப்போம், ஆயிரக்கணக்கான மக்கள் அழகு குத்திட்டு ஆடுவாங்க, காவடி எடுப்பாங்க, பக்தி பரவசத்துல இருப்பாங்க. ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த அதிசய ரகசியம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இது வெறும் மதம் சார்ந்த விஷயம் மட்டுமா? இல்ல, இதுக்குள்ள ஒரு பிரம்மாண்டமான விண்வெளி அறிவியலும் உடல் தத்துவமும் ஒளிஞ்சிருக்கு. பூச நாள்ல வேலன் வெறியாட்டுங்கிற முருகன் வழிபாடு, ஆண் பெண் இருபாலரும் வேல் பிடித்து ஆடிய செய்திகளை சங்க இலக்கியத்திலேயே தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு முருகனை பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு ஓம் சரவண பவன் கமெண்ட் பண்ணுங்க. முதல்ல தைப்பூசம் எப்படி உருவானதுன்னு பாப்போம். புராணங்கள் படி தாரகாசுரன், சூரபத்மன் அசுரர்கள் தேவர்களை ரொம்ப இம்சை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களை அழிக்க சிவபெருமான் தன்னோட நெற்றி கண்ணுல இருந்து 6 பொறிகளா முருகனை உருவாக்கினாரு. அந்த சமயம் அன்னை பார்வதி தேவி தன் ஆற்றல் முழுவதையும் திரட்டி ஒரு ஞான ஆயுதமா முருகன் கிட்ட கொடுத்தாங்க. அதுதான் வெற்றிவேல். அன்னை கையால முருகன் வேல் வாங்கின அந்த மகா அற்புதமான நாள் தான் தைப்பூசம். அதனாலதான் அன்னைக்கு வேல் வழிபாடு ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது. சைவ சமயத்துல தைப்பூசத்துக்கு இன்னொரு பெரிய பின்னணி இருக்கு. சிதம்பரம் தில்லை நடராஜர், வியாக்கிரபாதர், பதஞ்சலி ஆகிய முனிவர்களோட மால், அயன், 33 தேவர்கள், முனிவர்கள் மற்றும் சக்தி கண்டு மகிழ ஆனந்த தாண்டவம் ஆடி காட்டியதும் தைப்பூச திருநாள்ல தான். அதாவது பிரபஞ்சத்தோட ஆதி அசைவு காஸ்மிக் டான்ஸ் நடந்த நாள் இது. இதனாலதான் தைப்பூசம்